உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. அப்டின்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது சகோதரி? உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தான். நம்மளுடைய இனத்தலைவர் தான். ஏன்னா நமக்கு பொய் சொல்ல தெரியாது. ஊடகங்கள் வேற மாதிரி போட்டுட்டு இருக்கனாலதான் இந்த கேள்வியை கேட்க வேண்டியதா போச்சு. ஆமா, அதாவது தமிழினத் தலைவர்னு சொல்லி இந்த பொய் பட்டங்களை சூட்டுவதில் சற்றும் சளைக்காத குறையாத ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறவருக்கு தான் இன்னைக்கு 102வது பிறந்த நாளை வந்து அப்படியே தமிழ்நாடு முழுக்க பரவலாக காசு இருக்கிறவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் சொன்னா அவரு உழைக்கலன்னு? உழைப்புதான். ஆமா, அவர் குடும்பத்துக்காக உழைச்சிருக்காரு. சொல்றத நான் ஆமோதிக்கிறேன். உங்க ஒருத்தரால இது மாதிரி ஒரு ஆலமரத்தை கட்டமைச்சு ஆலமர விழுதுகள் மாதிரி பரவ விட முடியுமா? கட்டாயம், அதுக்கு நான் உடன்படுறேன். ஐயா கருணாநிதி அவர்களுடைய உழைப்பு என்பது மெச்சத்தக்கது, போற்றத்தக்கது. அவர் குடும்பத்திற்காக செய்த அளப்பரிய தியாகங்கள் என்பது எண்ணில் அடங்காததுன்னு தான் சொல்லணும். அதற்கான ஒரு நீண்ட பட்டியலே இருக்கு. இருந்தாலும் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்த சாதனைகள் என்ன அப்படிங்கறத பத்தி பேசுவதற்காகத்தான் இன்றைய காணொலி. வாங்க காணொலிக்குள்ளே நேரா போயிடலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, என்ன தமிழகத்தின் நீங்க இருண்ட கண்டம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இருண்ட கண்டம். அது இருண்ட மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மாநிலம் தான். என்னக்கா நீங்க ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா இருந்து ஒரு தமிழ்நாட்டு குடிமகளா அதுக்காக இருண்டு போச்சுன்னு ஓட முடியும்? அதுல நம்ம வெளிச்சத்தை தேட வேண்டியதான். உத்தரப்பிரதேசத்தை பாத்திருக்கீங்களா? மத்திய பிரதேசத்தை பாத்திருக்கீங்களா? ஆமா, நீங்க இந்த திமுக வம்சங்களுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தை மத்திய பிரதேசத்தை பாத்திருக்கீங்களா? அப்பவும் தமிழர்கள் தான் கோல வச்சிட்டு இருந்தாங்க. அதாவது நாம பரம்பரையாக தமிழர்கள் செழுமையாக வீரமிக்க ஒரு இனமாக குடியாக. நான் ஒண்ணு சொல்றேன், யார் அடிமையாக்கப்படுவாங்க தெரியுமா? திறமைசாலிகள் தான். இப்ப வெள்ளையர்கள் வாராங்க, தமிழகத்தை அடிமைப்படுத்துறாங்க, பாண்டிச்சேரியில இறங்குறாங்க, கடல் மார்க்கங்களை நம்முடைய எஸ்டேட்டுகள் காடுகள் எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கிறாங்க. யார் அடிமைப்படுத்தி வைக்கிறாங்க? தமிழர்களே அடிமைப்படுத்தி வைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது திறமைசாலிகள் நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும், எந்த நாட்டை சேர்ந்தாலும், எந்த குடிமக்கள் திறமைசாலிகளோ உழைப்பாளிகளோ அறிவில் சிறந்தவர்களோ அவர்களதான் மத்தவங்க ஆளுமைப்படுத்தி என்ன செய்வாங்கன்னா மழுங்கடிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க இந்த பேர் ஒட்டிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தெரிகிற இந்த ஆட்சிகள் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இந்திய கண்டத்துல எல்லா மாநிலங்கள் இல்ல மற்ற மாநிலங்கள்ல உள்ள மக்களின் அறிவு, திறமை, முன்னேற்றம், அந்த நாட்டின் வளங்கள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இவர்கள் ஆட்சி செய்வதற்கும் முன்னும் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்திலேயும் வெள்ளையர்களுக்கு ஆட்சிக்கு முன்னும் சிறந்து விளங்கியது கல்வியில். கல்வினா அப்போ நீங்க பள்ளிக்கூடம் இல்லையெல்லாம் நினைக்க கூடாது. இலக்கணங்களும் இலக்கியங்களுமே பறைசாற்றும் நாம கல்வியில எவ்வளவு சிறந்தவர்கள். என்ன கேட்டீங்க இப்படி சொல்றீங்க? தாழ்ந்து கிடந்த தமிழ்நாட்டை உயர்த்திட அறிவு சூரியனாய் உதித்தவர் எங்கள் கலைஞர்னு எங்களுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மெச்சி பேசியிருக்காரு. அப்படியெல்லாம் கிடையாது. உயர்ந்த நிலையில இருந்ததை தாழ்ந்த ஒரு கணத்துல தூக்கி அதால பாடத்துல இப்ப தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு மீம்ஸ் பார்த்தேன். இந்த திமுக ஆட்சியில, எங்கள் திமுக ஆட்சியில் தான் இவ்வளவு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதுன்னு ஒருத்தங்க சொல்றாங்க. கீழே ஒருத்தங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் பெருமைப்பட்டுக்க கூடாது, இந்த திருட்டு திராவிடங்கள் தமிழகம் இன்னைக்கும் முதன்மை மாநிலமா விளங்குதே, அப்ப தமிழர்கள் எவ்வளவு சிறந்தவங்கன்னு தான் நீங்க பாக்கணும். அப்ப நாங்க நல்லா இருந்தோம், இப்பதாங்க நம்ம நல்லா இல்லாம இருக்கோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? நல்லா இல்லாம இருக்க வேண்டிய கட்டாயத்துல கூட நாங்க எங்களுடைய அறிவு திறனாலையும் உழைப்பு திறனாலையும் எங்களை தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இவர்களோட பிடிகள்ல இருந்து அப்படின்னு சொல்லலாம். நீங்க பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வார்ட்னு ஒரு ஆங்கில பழமொழி கேட்டிருக்கீங்களா? அந்த பெண், அந்த பேனாவினால் அவர் எழுதிய வார்த்தைகளினால் தான் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழுக்கு அவரை உயிர் ஊட்டி இருக்கிறார். வாலிப விருந்து அதெல்லாமா அவரு. ஆமா, இன்னும் வான்கோழி இதெல்லாம் படிக்க முடியாதுன்னு சொன்னனாலே நான் படிக்கல. ஒருவேளை இவ்வளவு கேவலமான புக்கை வேற படிச்சு வேற பாக்கணுமான்னு. இப்ப 5 முறை முதலமைச்சரா இருக்கிறாரு. அவரை பத்தி நீங்க இப்படி விமர்சிக்கிறது கேட்டா எல்லாமே சிறப்புகள் எல்லாம் ரொம்ப சங்கடப்படுவாங்கல்ல. எல்லாமே சகுனித்தனத்தால வந்ததுதான். வேணாம், முதல் முறை அண்ணா அரியணை ஏற்றார் இல்லையா, அந்த காலகட்டத்துல வேணா நாம அதையும் உண்மையா ஏத்துக்கலாம். ஏன்னா அவங்க மொழிப்போரன்னு ஒண்ணு ஆரம்ப
ஆரம்பிச்சு வந்தவங்க தான். ஹிந்தி எதிர்ப்பு, அதாவது ஆரியத்தை எதிர்த்து வீராவேசமா பேசி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து வந்தவர் தான் நானே அண்ணா இப்படி அவர்கள். சொல்றேன், அப்ப இருந்தவங்க எல்லாம் இந்த கழகத்துக்காக கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிறவங்க கஷ்டப்படுறதே இல்ல, குடும்பத்துக்காக அப்படிங்கறத கஷ்டப்படுறாங்க, வேணா சொல்லலாமா மெனக்கடுறாங்க. அப்படின்னு குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாங்க. தன்னுடைய தனையனுக்கு மேல கத்தி தொங்குதுன்னு தெரிஞ்சா மெனக்கடுறாங்க. பயங்கரமான ஆ, மெனக்கடலா இருக்கு. இருக்கு. இங்க எத்தனை தடவை ஃபிளைட் டிக்கெட் போட்டு போட்டு போக போற வேண்டியதா இருக்கு. இருக்கு. ஆமா. ரொம்ப பெரிய மெனக்கடலா இருக்கு. சொன்னதெல்லாம் சரி. இப்ப நான் 5 முறை முதலமைச்சர் சொன்னேன்ல, ம். ஐயா கலைஞர் அவர்கள் சாதிச்சது என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே. 5 முறை முதலமைச்சராக 5 இருந்திருக்கிறார். முறை முதலமைச்சராகி மாநில சுயாட்சியை விட்டு கொடுத்தது. அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா மொழிப்போருக்காக வந்தாங்க. அப்புறம் அந்த மொழிப்போர் திருப்பி ஒரு காலகட்டத்துல இவங்க ஆட்சியில என்ன ஆகுதுன்னா திருப்பியும் ஹிந்தியை கொண்டு வருவோம்னு ஒன்றிய அரசு சொல்லுது. சொல்லி அது வர மாதிரி இருந்த உடனே மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க. அந்த நேரத்துல மாணவர்களை இப்படியே விட்டா இந்த போராட்டம் இதாயிரும். ஏன்னா இவங்க அங்க மாணவர்களை சிறைப்பிடித்தது, கல்லூரிகளை மூடியது, விடுதியை வரைக்கும் மூட வச்சாங்க. ஏன்னா விடுதியிலையும் ஆட்கள் இருந்தா அந்த மாணவர்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு கூடி அது புரட்சியா வெடிச்சிடக்கூடாதுன்னு விடுதியை மூடு வீட்டுக்கு அனுப்புன்னு சொன்ன புத்திசாலி. ஏன்னா இவர் அங்க கூட்டு. அப்ப சரியா? ஐயா கலைஞர் அவர்கள் செய்த சாதனையில இது முதல் சாதனையா நீங்க எடுத்துக்கணும் கண்டிப்பா. அதே மாதிரி தமிழ்நாடு தனி திராவிடம் அப்படின்னு எல்லாம் போர்க்கொடி பிடிச்சவங்க தான். இதே நேரத்துல தமிழ் கொடி வேற வேணும்னு கேட்டவங்க. அதாவது பட்டம் சூட்டிக் கொள்வதில் இவர்களை மிஞ்சியது யாரும் கிடையாது. கொலைஞர் அந்த மாதிரி மாநில தன்னாட்சி வீரர் அப்படின்னு பட்டம் சூட்டி ஐயா கலைஞரை போய் இப்படி நீங்க எல்லாம் பேசுனீங்கன்னா கோச்சிக்க மாட்டாங்களா ஊப்பிக்கள் எல்லாம்? எப்படி தன்னாட்சி பேசி என்ன மீட்டாரு? அதுதான் என்ன மீட்டாருன்னு சொல்றேன். அதாவது அது எதனால் வரைக்கும் தேசிய கொடி ஆகஸ்ட் 15 நம்மளுடைய இந்திய தேசிய கொடி ஏத்துவாங்க ஆளுநர். அது ஆளுநர் ஏத்தாம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாத்துவதை மாத்தி இருக்காங்க. எவ்வளவு பெரிய சாதனை. ஏன்னா அவரு ஏத்தணும். இவரு எப்படிப்பட்டவர் தெரியுமா? எதை செஞ்சாலும் அவரு அதுல இருக்கணும்னு நினைப்பாரு. ஐயோ, அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று சொன்னவர் அண்ணா. அவருடைய வழி வந்தவர்கள் இவர்கள். அது மாத்திரமா திராவிட நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்து பேசியவரும் ஐயா கலைஞர் அவர்கள். ஆனால் அந்த இனத்தினுடைய தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடிங்கிற அந்த நிலைப்பாட்டை எல்லாத்தையும் மாத்தி தனிநாடு தமிழ்நாடு எல்லா நிலைப்பாட்டையும் மாத்தி இந்திய தேசிய கொடியை உயர்த்தினாங்க பாத்தீங்களா? ஆமா. அதுலயே தெரியும் இவங்க எவ்வளவு வால் பிடிப்பாங்க. ஊரார் கால் பிடிப்பாங்க, வால் பிடிப்பாங்க. தனக்கு ஒண்ணு வேணும். அதாவது பெருமைப்பட்டது இங்க இருந்து தமிழர்கள் அல்ல, இந்திரா காந்தி அம்மையார் இந்திரா காந்தி முதற்கொண்ட எல்லா தேசியவாதிகளும் அப்படியே மெச்சினாங்க ஐயா கலைஞர் அவர்களை. அப்படிப்பட்ட ஒரு சாதனை நிகழ்த்தியவர் தான் ஐயா கருணாநிதி. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதுலயுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கணுங்கிறதுக்கு அடுத்தது இப்போ ஆளுநரை மாத்திக்கிட்டு இவரு வரணும். அதுக்காக அவரு தேசிய கட்சியை கூட என்ன செஞ்சுப்பாரு, ஏத்தி புலங்காகிதம் அடைஞ்சுக்குவாரு. செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தாரு. அதோட என்னன்னா அதே காலகட்டத்துல சித்தாராமையா இருக்காருல, காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர், கர்நாடகால இருக்கிறார்ல, அவர் ஒரு தனி குழு அமைத்து கர்நாடக மாநிலத்துக்கு என்று தனி கொடியை உருவாக்கி அதை இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க அங்க ஏதாவது ஒரு போராட்டம் கலவனா அங்க இருக்கக்கூடிய மாநில கொடியை தூக்கிடுவாங்க, கட்சி கொடி இறக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க இனப்பற்றுள்ள ஒரு நம்ம அண்ணன் கொடியேற்றும் போது தமிழ்நாடவே அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. தமிழ்நாட்டு கொடியை அண்ணன் ஏற்றும் போது காவலர்கள் தடுக்கும் போது கூட அண்ணன் சொல்ற வாசகம் இதுதான். அந்த கர்நாடகா ஆந்திரா எல்லாமே தங்களுடைய நாடு பிரிஞ்சு அதாவது தனி மாநிலமாக அறிவிக்கப்பட்ட நாள்ல தங்களுடைய கொடியை ஏற்றி மகிழும் போது இங்கேயே மட்டும் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு தான் அண்ணன் கேட்டிருப்பாங்க. அது வருட காலமா அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அதற்கு இவர்களுக்கு துணிவே கிடையாது. செம்மொழி ஆராய்ச்சி அந்தஸ்து கொடுத்தாரு. அதோட இன்னொன்னு விட்டுட்டீங்க. அதே 1970 காலகட்டங்கள்ல தன்னாட்சி மாநாடுன்னு ஒரு பெரிய மாநாடு நடத்தினாரு. அதுக்கு ஒரு குழு அமைச்சாரு. குறிப்பா ஐயா நீதியரசர் ராஜமன்னாருடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு என் மாநில உரிமைகள் எப்படி எல்லாம் எக்ஸ்டென்சிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கமிட்டியை போட்டு அந்த குழு அமைச்சு அதுக்கான அறிக்கைகள்லாம் நிரூபிச்சு அது எல்லாத்தையும் எடுத்து மேல் சபையில சட்டமன்றத்துல மேலவையில எல்லா இடத்துலயும் பேசி அது குறித்து டெல்லி வரைக்கும் அது கச்சத்தீவை பத்தி நீங்க மூச்சு விட்டுற கூடாதுன்னு இருக்கும். இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு கேளுங்க. என்ன பண்ணாரு? தூக்கி சாக்கடை முதலாக்கி கொடுத்திருப்பாரு. வீசிட்டாரோ என்னமோ தெரியல. அதை பத்தி எதுவுமே பேசல. ஆனால் அதே காலகட்டத்துலதான் 1971 காலகட்டத்துலதான் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் தனியா பிரிச்சு பங்களாதேஷ் என்கின்ற ஒரு தனி மாநிலம்
கொள்வதற்கு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து முஜிபுர் ரஹ்மானை வந்து கொண்டாடப்பட்டார். ம். அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டு பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் எல்லாம் திருப்பி ஐயா கலைஞர் அவர்களை எப்படி திரும்ப புகழ்ந்தாங்க, எப்படி திரும்ப பட்டம் சூட்டி கொண்டாங்க, தமிழ்நாட்டு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அப்படின்னு சொல்லி பட்டம் சூட்டினாங்க. அவர் தமிழ்நாட்டை தனியா வாங்கி கொடுத்துட்டாரா? அவர் ஒண்ணுமே பண்ணல. அதனால அந்த அறிக்கை கூட அவங்க மஞ்ச புகழ்ச்சி கண்டிக்கல, போய் அது அப்படியே இருந்துச்சு. அது குறித்து இவர்கள் எதுவுமே கண்டிக்கல அப்படிங்கறதுதான் இங்க செய்தியா இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த கருணாநிதி தனம்னா என்ன தெரியுமா, இப்படி சொல்லுவாங்கல்ல, எந்த இடத்துலயும் நான் தான் ஹீரோவா இருக்கணும், சாவு வீடுனா நான் தான் பணமா இருக்கணும்னு, அப்படிப்பட்ட ரகம். அப்படி நாடி நரம்புல ஊர்னது. எப்படி அதாவது பாம்பு விருந்து வைக்கிற இடத்துல பாம்பு நடுத்துண்டு எனக்கு அப்படின்னு சொல்றத மாதிரி, இல்லன்னா எதா இருந்தாலும் நான் தான் அங்க நிக்கணும். அதான் சாவு வீட்டுல பணமா இருந்தாலும் நான் தான் பணமா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா, எப்பேற்பட்ட முதலிடத்தை நோக்கி நகரக்கூடிய வெறி பிடித்தவர்கள் அப்படின்னு புரியும். செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்து அதுக்கு ஒரு நிறுவனம் நிறுத்தி அதுக்கு என்ன விதிமுறை வைக்கிறாரு தெரியுமா? இதோட தலைமையாளரா யார் இருக்கணும்னா அந்த நாட்டு தமிழ்நாட்டு முதல்வர் தான் இருக்கணும்னு. ஏன்னா அப்ப அவர் தான் முதல்வர். அக்கா, அந்த செம்மொழி மாநாடே என்ன மாதிரியான ஒரு ஸ்கேம், ஒரு ஹங்காமான்னு நான் சொல்றேன். 2009 இனப்படுகொலை அப்போ ஒட்டுமொத்த நாடும் தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டு, இன படுகொலை செய்யப்பட்டு, துள்ள துடிக்க வந்து கற்பழிக்கப்பட்டு, குழந்தைகள், பச்சிலம் பிள்ளைகள்னு சொல்லி யாரையுமே பாரபட்சம் இல்லாம இலங்கை அரசு கொடுங்கோன்மையை வந்து ஏவிய போது, இங்க இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரால ஒரு ஆணியை கூட நகர்த்தி வைக்க முடியல. ஆனா ஒன்றியத்துக்கு போய் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பதவி வாங்கிட்டது. அதே மாதிரி வந்து மகளின் மனம் கவரக்கூடியவருக்கு வந்து அமைச்சர் பதவி வாங்க முடிஞ்சது. அதோட சேர்ந்து தங்க முட்டையிடும் துறைகள் எல்லாம் வாங்க முடிஞ்சது. அன்னைக்கு அவங்க வந்து வெளியுறவுத்துறையை வாங்கியிருக்கலாம், மாநில நீர் மேலாண்மை துறையை வாங்கியிருக்கலாம், மாநில பட்டியல்ல கல்வியை கொண்டு வந்திருக்கலாம். அப்போது அது பண்ணிருந்தாங்கன்னா நம்மளுடைய அங்க ஈழத்துல நடந்த போரை வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்ம வந்து அதாவது ஸ்டாப் பண்ணிருக்க முடியும். எப்படி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால கிழக்கு பாகிஸ்தானை வந்து வங்காளமாக மாற்றி வந்து கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி நம்மளால பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்களாக ஒரு அசைவுமே பண்ண முடியல ஈழத்து மக்களுக்காக? அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் சோகம், ஒரு கொடூரம், ஒரு கொடுமை, ஒரு துரோகம் அப்படின்னு நம்மளுடைய தமிழக மக்களால் இன்றைக்கும் சொல்லப்படக்கூடிய அந்த வேலையில இவர் என்ன பண்றாரு, இந்த ஒரு ஒரு மன அதிருப்தி இருக்குல்ல, மக்கள் மத்தியில எழுந்த அந்த கொந்தளிப்பு இருக்குல்ல, அதை மடைமாற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த செம்மொழி. மக்கள் தான் உடனே கொண்டாட்டம், தமிழை தூக்கி பிடிக்கிறாருன்னு அப்படி மெய்சிலிர்த்து அதை ஒரு ப்ரொபகாண்டா பண்ணி மக்கள் மனதுல விதைச்சி, அதாவது மறக்கடிக்க வைக்கப்படுறதுதான் இதெல்லாம். அதனால இவங்க வந்து வீட்டுக்கு வாடகை வந்துட்டு ஓனரே வெளியில தள்ளிட்டு, ஓனர் சம்மதத்தோடயே அவருக்கு நான் இப்படி செய்யறேன் பாத்தீங்களா, நான் வீட்டை இப்படி மாத்திரம் பாத்தீங்களா, நாளைக்கு நீங்க வந்தா இப்படி இருக்கும், நாங்க வெளியில போயிட்டு நாளைக்கு நீங்க இந்த வீட்டை அனுபவிக்கும் போது அப்படி இருக்கோங்க, உங்களுக்காக தான் இதை செய்யறோம், உங்களுக்காக தான் இதை செய்யறோம்னு ஓனர்கிட்டே தலையாட்ட வச்சுட்டு ஓனரே காலி பண்ணி வீட்டை சொந்தமாக்குற கோஷ்டிகள் இவங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து முதல்வர் பதவியில இருந்து தமிழ்நாட்டை தனதாக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் பட்டியல் அதே மாதிரி நீண்டுகிட்டே போகுது. இவர் அமைச்சரவையில இருக்கும் போதுதான் ஜனாதிபதியாக இருந்த அம்மையார் தீபா பட்டீல் அவர்களாக இருக்கட்டும், ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பொறுப்புக்கு வந்தாங்க. அப்போது இவர்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்து அன்னைக்கு வந்து ராஜ்யசபால எல்லாம் தேவைப்பட்டிருந்துச்சு. அதே காலகட்டத்துல இவங்களை வந்து தமிழை வழக்காடு மொழியாக மாற்றுங்கிற ஒரு முயற்சி இவங்க எடுத்துக்கலாம். இவங்க என்ன தமிழுக்காக பண்ணாங்கிறதுக்காண்டி ஒரு உதாரணத்துக்காக நம்ம கேட்கிறோம். ஒரு தமிழ்ல வந்து வழிபாடுவதாக இருக்கட்டும், இல்ல தமிழ்ல வந்து வழக்காடு மன்றங்கள்ல வந்து பேசுவதாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அமைச்சரவையில வந்து மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அமைச்சகம் இருந்தாலும் கூட தமிழுக்காக அவர்கள் என்ன துரும்பை நகர்த்தினார்கள் என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை அப்படிங்கறதுதான் நம்ம வந்து இதுல இருந்து. அதே மாதிரி காளை மாட்டை வந்து வனவிலங்கா மாற்றினது வந்து இவரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த பீரியட்ல தான் சொல்லி சொல்றாங்க. அப்பதான் வந்து பீட்டா நிறுவனம் வந்து அதை வந்து இல்ல வனவிலங்கு வந்து நீங்க வந்து டேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஜல்லிக்கட்டுக்கே தடை விதிக்க வந்து நேரிட்டுச்சு. இன்னைக்கு என்னமோ அவங்களே மெச்சிக்கிருவாங்க ஜல்லிக்கட்டு வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டத்திலே சேர்க்கல மக்கள். அதுக்காண்டி ஒரு இதை வேற போடுவாங்க, ஜல்லிக்கட்டு நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து மரியாதைக்குரிய சின்னவர்லாம் இருப்பாரு, அதுக்கு வந்து இவங்க மெச்சிக்கிருவாங்க, எல்லா ஹங்காமாவையும் நடத்துவாங்க. சோ இப்படியாக ஒரு இப்படி சொல்லலாம், ஒட்டுமொத்தமாக ஊழல் நாயகனாக இருந்தவர். எவ்வளவு ஊழல்கா, நான் ஆசிச்சு மட்டும் காமிக்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு பதிவு வந்துச்சு, ஐயோ இத என்னால பார்த்து மாளல.
2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் உங்களுக்கு தெரியும். ஆனா ஐயா கலைஞர் காலத்துல வந்த ஊழல் பாருங்க, வீராணம் ஏரி ஊழல், பூச்சி மருந்து ஊழல், கலர் டிவி ஊழல், சமத்துவபுரம் ஊழல், மேகலா பிக்சர்ஸ் ஊழல், அஞ்சுகம் பிக்சர்ஸ் ஊழல், முரசொலி வருவாய் ஊழல், நாதன் பப்ளிகேஷன்ஸ் ஊழல், திமுக அறக்கட்டளை ஊழல், டிராக்டர் ஊழல், கூவம் ஊழல், குளோப் திரையரங்க வாடகை சட்ட திருத்த ஊழல், மணி அரிசி ஆலை ஊழல், JKK குழும விற்பனை வரி ஊழல், பிராட்வே டைம்ஸ் ஊழல், திருவாரூர் வீட்டு ஊழல், சமயநல்லூர் மின்திட்ட ஊழல், சர்க்கரை ஆலை ஊழல், மது ஆலை ஊழல், கூட்டுறவு சங்க ஊழல், 2G டெலிகாம் ஊழல், சென்னை மேம்பாலம் ஊழல், ராஜாநாமலைபுரம் வீடு ஊழல், எத்தனை வீடுகள் ஊழல்ல வருது பாருங்க, கோபாலபுரம் இல்லம் விரிவாக்க ஊழல், தொழிற்சங்க ஊழல், மின் திருட்டு ஊழல், நில ஆக்கிரமிப்பு ஊழல், கேபிள் டிவி ஊழல், இழப்பீட்டு தொகை ஊழல், கொடைக்கானல் பழனி சாலை ஊழல், ஊழல் வந்து சொல்லி முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும் போல. என்ன பிரமாதம், இவரோட பையன் வந்து கக்கூஸ்லயே ஊழல் பண்ணிட்டாரு. ஐயோ, ஆமா, 80 ரூபா ஹார்பிக்கு 800 ரூபா போட்டு பில்லு வச்சு மாநகராட்சி கிளாசெட் எல்லாத்தையும் போட்டு இது பண்ண. அதாவது அவங்களுடைய தேவைக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு கொஞ்சோன்னு கொடுத்து மொத்தத்தையும் அவங்க வந்து ஆட்டையை போடுவாங்க. அதே மாதிரி இதுல வந்து நிலம் வந்து மாநில உரிமையில வருது. அப்போ இந்த உரிமையில வரும்போது ஒன்றிய அரசு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் திட்டத்தை கொண்டு வரும்போது தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? இங்க இருக்க முதலமைச்சருக்கு. ஆனா இவங்க கையெழுத்தை போட்டுட்டு தெரியாம கையெழுத்து போட்டுட்டேன்னு சொல்றது, விவசாய நிலங்களை அபகரிக்கிறது, அதாவது கிடைக்காத உரிமைக்கும் போராட மாட்டாங்க, தனக்கு வச்சிருக்க அதிகாரத்துக்கும் அமைதியா உட்கார்ந்துட்டு அந்த கார்பரேட் கம்பெனி அனில் அம்பானிக்கு நிலக்கரி சுரங்கம் அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒத்துழைக்கிறது, இப்படின்னு நிலத்தையும் அதுக்கு 8 வழிச்சாலை போடுறதுக்கு ஓகே சொல்றதுன்ட்டு எல்லாத்துக்கும் தலையாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஊழல் மூலமாக மக்கள் எப்படி பாதிப்பு அடைகிறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு நாட்டுல கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு அரசு. இந்த கடன் நமக்கு என்னவா பிரதிபலிக்கும்? வரிச்சுமையாக மக்களுக்கு பிரதிபலிக்கும். நம்மளுடைய கடன் சுமை ஏன் இவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு கேக்குறதுக்கு இன்னைக்கு மக்கள் இல்ல. ஏன்னா அதற்கு காரணகர்த்தாக்களையே நம்ம இன்னைக்கும் உட்கார வச்சிருக்கோம் அரியணையில. சோ அப்படியாக இன்றைக்கு சூழல் இருக்கு. நாடே கடனாளியாக மாறி இருக்கு. இத்தனை ஆண்டு காலத்துல இந்த 4 ஆண்டுகள்ல ஐயா கலைஞர் அவர்களே மிஞ்சிய அளவுக்கு அவருடைய மகன் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு 4.5 லட்சத்தை இன்க்ரீஸ் பண்ணி கடனுக்கு மொத்தமா 9 லட்சம் கிட்ட கடன் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த கடன் மீண்டும் மக்களுக்கு வரிச்சுமையாக மாறும் என்பதை உணராத வரைக்கும் நமக்கான விடுவி இல்லை. இது மட்டுமாக்கா, இந்த சாதனைகள் எல்லாம் சொல்லும் போது ஆரியத்தை எதிர்த்தவர்கள் திராவிடர்கள் என்றெல்லாம் சொல்லித்தான் இன்னைக்கு நம்மள வந்து ஆட்சியை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஆரியத்துக்கு எதிர் திராவிடம் அப்படிங்கறதுதான் கர்ஜித்தார் ஐயா கலைஞர் அவர்கள். ஆனால் அந்த ஆரியரையே அரியணை தாங்க வைத்தவர் வந்து யாரு? நம்மளுடைய மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்கள் தான். பாஜகவோட கூட்டணி வச்சு 2002 இனப்படுகொலை, குஜராத் இனப்படுகொலை நடந்த பிறகும் ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி, நச்சு மரத்தின் நல்லக்கனி என்று சொன்னவர் ஐயா கருணாநிதி அவர்கள் என்பதை நாம் யாரும் மறந்தும் செல்ல முடியாது. அதனால் அவர் செய்த சாதனை 1 2 அல்ல, அது வந்து அதே மாதிரிதான் சாராயத்தை வந்து தடுத்து வச்சிருந்த காங்கிரஸ் ஒரு காலத்துல வந்து மது கடைகளுக்கு நோ சொல்லி வச்சிருந்தத இவங்க திறந்து இன்னைக்கு வந்து கல்விக்கண் திறந்த காமராஜரை மறக்கடிச்சு படிப்பகம் உருவாக வேண்டிய நாட்டுல குடிப்பகங்களை திறந்து வச்சு சொல்லணும்னா ஐயா காமராஜர் அவர்கள் இருக்கும்போது கட்டிய பள்ளிக்கூடங்களும் கட்டிய டேம்களும் அணைகளும் அவர் இருக்கும்போது கட்டிய தொழிற்சாலைகளும் தான் இன்னைக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுல இவங்க இன்னைக்கு திறக்குறாங்க. பாலம் அன்னைக்கே விரிஞ்சு விழுந்து. நீங்க எல்லாம் தயவு செய்து மக்களே இந்த திமுக அதிமுக ஆட்சியில பாலம் அணையெல்லாம் தயவு செய்து கட்டுறதுக்கு கேக்குறாங்க, செத்தே போயிருவீங்க. அது உறுதியா இருக்காது. இந்த ஆட்சிகள்லாம் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி வரும்போது தயவு செய்து கேளுங்க, கேட்காமலே கட்டி வச்சிருவோம், அது வேற விஷயம். அதனால இந்த மாதிரி தெரியாத்தனமா இவங்களோட ஊழல் அக்கப்போர் தெரியாம ஆசைப்பட்டு பாலத்துல ஏறி செத்து போயிடாதீங்க. பாத்தீங்க இல்லையா காணொளி? திறந்த அன்னைக்கே பாலத்துல முட்டு கொடுத்து வச்சிருக்காங்க, உடஞ்சு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விரிசல் எல்லாம் இருக்கு. அதனால இவங்களோட ஊழல் இப்படிதான் இருக்கும். இவங்களோட சாதனை என்ன தெரியுமா? இத்தனையும் தன்னுடைய குடும்பத்துக்காக இவ்வளவு ஊழல் செஞ்சு பெரிய அதாவது பணக்கார பட்டியல்ல 3வது இடம் பிடிச்சதுதான் இவங்களோட சாதனை. மக்களை, தமிழ்நாட்டு மக்களை 1000த்துக்கும் இலவச பஸ்ஸுக்கும் அவங்க கேட்காத இலவசங்களை கொடுத்து அவங்கள தன்மானம்
மற்றவர்களாக செய்து. மாற்றியது. 1000க்கு ஆசைப்பட்டு கையேந்திர நிலைமையில வச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் இவங்க செஞ்ச மிகப்பெரிய சாதனை. ஏன்னா ஒரு காலத்துல எல்லாம் தமிழர்கள் பண்பாடு ஈஸியெல்லாம் ஒருத்தர் கொடுத்தா ஒண்ணும் வாங்க மாட்டாங்க. எங்களுக்கு இருக்குங்க, போதுங்க, நாங்க உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடுக்கறதையே தன்மான குறைச்சலா எங்க வீட்டுல எல்லாம் சின்ன வயசுல யாரும் எது தந்தாலும் வாங்காத, உன்னை பார்த்த உடனே பெரியப்பா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் தருவாங்க, வேண்டான்னு சொல்லிடுவோம், வாங்கினா அடிப்பேன் அப்படிம்பாங்க. இத்தனைக்கும் வீட்டுல கஷ்டம் தான், அந்த 10 ரூபாய் எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். ஆனா இப்படி சொல்லி வளர்ப்பாங்க. ஏன்னா அது நம்முடைய அப்பாக்கு தன்மான குறைச்சலா இருக்குது. இப்படி இருந்த சமுதாயம் இன்னைக்கு அரசாங்கத்துக்கிட்ட 1000 தந்தா போதும் அப்படின்ட்டு இலவச பஸ்ஸுக்காக காத்து நிக்கிறதையே ஒரு பெருமையா நினைக்கிற அளவுக்கு மக்களுடைய மூளையை மழுங்கடிச்சு வச்சிருக்காங்கன்னு வேணா நம்ம சொல்லலாம். இவர்கள் தமிழ் மாநிலத்துக்கு தமிழ் மாநிலத்தை இருண்ட மாநிலமாக மாற்றிவிட்டு விடியல் தாரோன்னு சொல்ற பசப்பிகள் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆக மொத்தம் இதன் மூலமாக உங்களுக்கு தெரியும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இவர்கள் செய்த சாதனை என்ன அப்படிங்கிறத ஐயாவினுடைய பிறந்த நாள்ல நினைவு கூறுவதில் தமிழ் முழக்கம் மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி, வணக்கம்.